அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ நாளாக எந்த வெற்றியை உங்களுதாக்கிக்கணும் அப்படின்றதுக்காக முழு முயற்சியோடு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொண்டிருந்தீங்களோ அந்த வெற்றியை அடையிறதுக்கான நாள் அப்படின்றது நெருங்கிடுச்சு. இந்த வெற்றியை அடையிறதுக்கான எல்லா தகுதிகளையும் எல்லா திறமைகளையும் வளர்த்துக்கிட்டு முழுமையாக இந்த தேர்வுக்காக நீங்கள் தயாராகி இருப்பீங்க. இருந்தாலும் ஒரு ஆசிரியராக தன்னுடைய மாணவன் எப்படி இந்த வெற்றியை தனதாக்கிக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு படித்ததெல்லாம் மறந்த மாதிரி இருக்கும். புக் எடுத்து பார்க்கும்போது எதை பார்த்தாலும் புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்கும். அது எல்லாம் ஏன் அப்படி இருக்குதுன்னா, நீங்கள் நல்ல முறையில் படிச்சிருக்கிறீங்க, அதனால தான் அப்படி இருக்குது. சரிங்களா? நீங்கள் பயந்துக்க தேவையில்லை. நீங்கள் போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கும்போது கொஸ்டின் பேப்பரை பிரித்து பார்க்கும்பொழுது எல்லா கேள்விகளுக்குமே உங்களுக்கு விடை தெரியும். சரிங்களா? அந்த கொஸ்டின் பேப்பரை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றதுல தான் உங்களுடைய வெற்றின்றது உறுதி செய்யப்பட போகுது. சரிங்களா? அப்போ இந்த நேரத்தில் வரலாறாக இருக்கட்டும், பிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், ஜாகிரஃபியாக இருக்கட்டும், சரிங்களா, நடப்பு நிகழ்வுகளாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், சரிங்களா, சைக்காலஜியாக இருக்கட்டும், எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் உங்களுக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் அங்கே கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்தில் வந்துடும். சரிங்களா? நீங்கள் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா கொஸ்டினை பார்த்தோன்னே இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அப்படி தான் எக்ஸாம் இருக்க போகுது. வரக்கூடிய இந்த 4 நாட்களை ரிவிஷனை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை மட்டும் நல்ல முறையில் ரிவிஷன் பண்ணுங்கள் போதும். சரிங்களா? ஏதாவது நீங்கள் மேக்ஸ் சால்வ் பண்ணி பார்க்கணும், ஏதாவது ஃபார்முலாஸ் படிக்கணும்னா அதை படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ நாளாக நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. சரிங்களா? அதை கடைசி நேரத்தில் ஒரு டைம் ரீட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் இருக்கிற அந்த நேம்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக ஞாபகத்தில் வராது. உலக தலைவர்களின் பெயர், அந்த முக்கியமான நாடுகளுடைய தலைநகரங்கள், திட்டங்கள், இதெல்லாம் கடைசி நேரத்தில் நீங்கள் ஒரு டைம் பார்க்கும்போது அங்கே கொஸ்டின் பேப்பரில் நேரடியாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு வந்துடலாம். சரிங்களா? அதனால் கடைசி 4 நாட்கள் இதை மட்டும் ரிவிஷன் பண்ணுங்கள் போதும். சரிங்களா? மற்றபடி நீங்கள் படித்தது எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்தில் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம சொல்ல போகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? எல்லாமே நல்லா கவனிச்சிக்கிங்க. எக்ஸாம் நாளைக்கு, அதாவது டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி அப்படின்னா அதுக்கு முந்தின நாளே சீக்கிரமாக படுத்து தூங்கிடணும். சரிங்களா? தூக்கம் வராது சார், எப்படி சார் தூக்கம் வரும், நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, அதுதான் லைஃபே, எப்படி சார் எங்களுக்கு தூக்கம் வரும் அப்படின்னா மனசை ஒருநிலைப்படுத்துங்க. சரிங்களா? உங்களோட மனசுக்கு நீங்களே ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், நம்ம படித்ததெல்லாம் வரப்போகுது, நம்ம இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் நாளைக்கு வெற்றி கிடைக்க போகுது, நம்ம எக்ஸாம் நல்லா பண்ணிவிடுவோம், நம்ம படித்த கொஸ்டின் எல்லாமே அங்கே வரும், அதுக்கு நம்ம சரியாக ஆன்சர் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கே நீங்களே சொல்லிக்கிட்டு, சரிங்களா, ஒரு மன தைரியத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தூக்கம் வரும். நல்லா தூங்கினா மட்டும்தான் எக்ஸாம் இன்னும் நல்லா கிளியராக ஹேண்டில் பண்ண முடியும். இன்னும் 2 கொஸ்டினை சேர்த்து அடிக்க முடியும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இதை நீங்கள் சரியாக பண்ணணும். சரிங்களா? அப்போ எக்ஸாம் நாளைக்கு முன்னாடி நாள் நைட்டு நல்லா தூங்கணும். சரிங்களா? எக்ஸாமுக்கு நீங்கள் போகும்பொழுது சரிங்களா தேவையில்லாமல் யார்ட்டையுமே பேசாதீங்க. சரி, உங்கள் மேலே முழு நம்பிக்கை நீங்கள் வச்சுருக்கணும். சரிங்களா? முழு நம்பிக்கையை உங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்கணும். எக்ஸாம் ஹாலில் போகிறதுக்கு முன்னாடி யார்ட்டையுமே தேவையில்லாமல் பேச தேவையில்லை. சரிங்களா? நண்பர்களாக இருக்கட்டும், சரிங்களா, உறவினர்களாக இருக்கட்டும், எல்லார்ட்டையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக பேச்சுவார்த்தை வச்சுக்க தேவையில்லை. வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாட்ட சொல்லிவிட்டு, சரிங்களா, உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நீங்கள் கும்பிட்டு மன மகிழ்ச்சியோடு நீங்கள் போங்க. கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிடலாம். சரிங்களா? அதே மாதிரி புது பேனாவில் எக்ஸாம் எழுதக்கூடாதுப்பா. சரிங்களா? முன்னாடி நாளே நீங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே அதை எழுதி சரிங்களா பழக்கப்படுத்தி வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலில் போனதுக்கப்புறம் சரிங்களா கொஸ்டின் பேப்பரை பிரித்ததுக்கப்புறம் சரிங்களா கொஸ்டின் பேப்பரும் கையில் கொடுத்துருவாங்க. சரிங்களா? கொஸ்டின் பேப்பரை பிரித்ததுக்கப்புறம் பொறுமையாக எல்லா பக்கத்தையும் ஒரு பார்வையிட்டுருங்க. சரிங்களா? எல்லா பக்கத்தையும் பார்வையிட்டுருங்க. இந்த நேரத்தில் நிறைய பேர் கேட்பீங்க, சார் ஃபஸ்ட்டு தியரி அட்டன் பண்ணட்டுமா இல்லை சைக்காலஜி அட்டன் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி. நம்ம மாணவர்கள்ட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் எதை வேணாலும் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? எதை வேணாலும் அட்டன் பண்ணுங்கள், தியரி அட்டன் பண்ணுங்கள், சைக்காலஜி அட்டன் பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் 70 கொஸ்டின் ப்ளஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தமிழ், இது 2மே ஒன்றா தான் நடக்க போகுது. அதனால் டைம் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? டைம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ தெரிஞ்ச கொஸ்டினுக்கு நீங்கள் ரொம்ப அதிகமான ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இது என்ன சார், தெரியாத கொஸ்டினுக்கு தான் சார் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, தெரிஞ்ச கொஸ்டினை நீ தப்பு பண்ணாமல் எழுதணும். அப்போனா தான் தெரியாத கொஸ்டினுமே நீ நல்லா ஹேண்டில் பண்ண முடியும். சரிங்களா? இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தெரியாத கொஸ்டினை நீங்கள் இது எங்கேருந்து எடுத்தாங்களோ, ஐயோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அதுக்கு நீங்கள் ரொம்ப அதிகமாக யோசித்து நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, உங்களோட திறமையெல்லாம் காட்டுவீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தெரிஞ்ச கொஸ்டினுக்குமே சரிங்களா, தெரியாத கொஸ்டினுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்களோ அதே அளவு தெரிஞ்ச கொஸ்டினுக்கு நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். சரிங்களா? எக்ஸாம் ஹாலில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரிஞ்ச கொஸ்டினை ஏனோ தானோன்னு சொல்லி அடிக்கக்கூடாது. அப்படி அடிச்சுன்னா அங்கே தான் கேர்லெஸ் மிஸ்டேக் நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா சார், கேர்லெஸ் மிஸ்டேக் ஆகிடுச்சு சார், மார்க் எடுக்க முடியல அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் எங்கே நடக்குதுன்னா, தெரிஞ்ச கொஸ்டினை நம்ம சரியாக ஹேண்டில் பண்ணாததில் தான் நடக்கும். அந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது எக்ஸாம் ஹாலில். சரிங்களா? அதே மாதிரி OMR ஷீட்டில் நீங்கள் ஷேர் பண்ணும்போது கரெக்டாக கொஸ்டின் நம்பரை பார்த்து கை வச்சுக்கிட்டே தான் ஷேர் பண்ணணும். என்ன சார் இது சின்ன பிள்ளைத்தனமாக நீங்கள் சொல்கிறீங்களேன்னு சொன்னீங்கன்னா, சின்ன பிள்ளைத்தனம் தான், கரெக்டாக இதை நீங்கள் பண்ணுங்கள்.
சரிங்களா? தெரியாத கொஸ்டினுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்களோ தெரிஞ்ச கொஸ்டினுக்கும் அந்த அளவுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். சரிங்களா? தெரியாத கொஸ்டின் என்ன யோசிச்சாலும் வரமாட்டேங்குது, மண்டையிலே வரமாட்டேது. எங்கே படித்தா தான் ஞாபகம் வர்றதுக்கு, அதை நான் பார்க்கவே இல்லை சார், என்னன்னே தெரில அப்படின்னா அதை நீங்கள் கடைசியாக நல்லா யோசித்து அதுக்கப்புறம் போடுங்க. சரிங்களா? அதே மாதிரி தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்கிறவங்க எவன்ட்டையும் நீங்கள் கேட்டுறாதீங்க. உங்கள் அளவுக்கு கஷ்டப்பட்டு படித்தவங்க இங்கே வேறு யாருமே கிடையாது. உங்களுக்கு தான் அந்த வெற்றி அப்படின்னு சொல்லி இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் நல்லா படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்க எவனையும் நம்பாத. சரிங்களா? வெள்ளையாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான், கருப்பாக இருக்கிறவன் நல்லா படிச்சிருப்பான், எதையுமே நீ யோசிக்கக்கூடாது. அதே மாதிரி யூடியூப் சேனலில் நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆப்ஷன் மோஸ்ட்லி வராது, இதில் தான் நிறைய ஆன்சர் இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏ ஆப்ஷனில் தான் நிறைய ஆன்சர் இருக்கும், பி ஆன்சரில் தான் நிறைய ஆன்சர் இருக்கும், அப்போ சி ஆன்சர் டி ஆன்சர்லாம் போடாதீங்க, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க யூடியூப்பில் கடைசி நேரத்தில். இதெல்லாம் எதையுமே நீ பார்க்காத. சரியா? நீ படிச்சிருக்கிற சரியா ஆன்சர் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறவங்க ஏவில் வைக்கலாம், பியில் வைக்கலாம், சியில் வைக்கலாம், டியில் வைக்கலாம், எதில் வேணாலும் வைக்கலாம். சரியா? யூகி சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நீ யோசிச்சு நீ ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணு, அவ்வளோதான் காம்படிட்டிவ் எக்ஸாம். சரியா? இதில் வந்து பியில் தான் சார் நிறைய இருக்கும், நான் அதில் போட்டு வந்துட்டேன், எதையுமே நீ சொல்லக்கூடாது. சரியா? 70 கொஸ்டின் அப்படியே முத்து மாதிரி வந்து பண்ணணும், அழகழகாக ஒன்று ஒன்றா பொறுக்கணும். புரியுதா உங்களுக்கு? நம்ம பசங்க தான் டாப் ஸ்கோர் அடிக்க போகிறீங்க, எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரிங்களா? மாநில அளவில் முதல் மதிப்பெண் எடுக்கிற மாணவர்கள் நம்மளுடைய மாணவர்களாக தான் இருக்க போகிறீங்க. சரிங்களா? அழகாக போகிறீங்க, நீட்டாக எக்ஸாம் எழுதுறீங்க, முத்து மாதிரி ஒவ்வொரு மதிப்பெண்ணாக பொறுக்கி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. எந்த அளவுக்குனா 70க்கு 70 நம்ம பசங்க அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு. சரிங்களா? அழகாக அடிச்சுட்டு வரீங்க. சரிங்களா? கரெக்டாக எக்ஸாம் எழுதிட்டு வரீங்க, ஈவினிங் நம்ம ஆன்சர் கீ கொடுக்குறோம். சரிங்களா? கட்டாவை பற்றி ஃபீல் பண்ணாத ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் போயிடுறீங்க. சரிங்களா? எக்ஸாம் ஹாலில் இதை ஒன்றை மட்டும்தான் நீ யோசிக்கணும். ஐயோ கட் ஆஃப் எவ்வளோ வருமோ, ஓவரால் எவ்வளோ வருமோ, ஓவராலில் கிடைக்குமோ கிடைக்காதோ, நம்ம நினச்சது நம்ம கொடுத்துருப்போம், ஃபயர் கொடுத்துருப்போம், இல்லை டிஎஸ்பி கொடுத்துருப்போம், ஜெயில் வார்டன் கொடுத்துருப்போம். சரி, எதுவாக இருந்தாலும் சரிங்களா? சிலருக்குலாம் டிஎஸ்பி பிடிக்கும், சிலருக்கு ஜெயில் வார்டன் பிடிக்கும், சிலருக்கு ஃபயர் பிடிக்கும். நம்ம பிடிச்சது கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற நிலமெல்லாம் வரக்கூடாது. நான் இது கொடுத்துருக்குறேன், இதுதான் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு அடிச்சுட்டு வரணும். புரியுதுங்களா? சரி, ஓகேப்பா. எக்ஸாம் எல்லோரும் ரொம்ப நல்லா எழுதிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குதோ அதை விட நாங்கள் அதிகமாக நம்பிக்கை வச்சு காத்துட்ருக்குறோம். சரிங்களா? எல்லோரும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஈவினிங் வந்து நம்ம ஆன்சர் கீ கொடுக்குறோம். சரிங்களா? கட் ஆஃபை பற்றி கவலைப்படாத ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் போயிடணும். அடுத்தது பிசிக்கல் நல்லா பண்ணணும், நீங்கள் நினச்ச வேலைக்கு நீங்கள் போயிடணும். சரிங்களா? நாங்களும் வந்து எல்லாம் வல்ல இறைவன்ட்ட இந்த நேரத்தில் நாங்கள் வந்து வேண்டிக்கிறோம். நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வேண்டி தைரியமாக போய் எழுதுங்க. சரிங்களா? கண்டிப்பாக நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த நேரத்தில் மாணவர்கள்ட்ட நம்ம சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் கவலைப்படாதீங்க, எக்ஸாம் ஈஸியாக தான் வரும். சரிங்களா? நீங்கள் படிச்சிருந்த கேள்வி எல்லாமே அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கும், நீயாவே திமிரு கொண்டு தப்பு பண்ணிட்டு வந்துடாது. சரியா? கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அது இதுலாம் சொல்லக்கூடாது. சரியா? தெரியாத கொஸ்டினுக்கு எந்த அளவுக்கு நீ யோசிக்கிறியோ தெரிஞ்ச கொஸ்டினையும் அந்த அளவுக்கு நீ பார்த்து ஆன்சர் பண்ணணும். முத்து மாதிரி ஒரு மதிப்பெண்ணா நீ பொறுக்கி போடணும். அப்போனா தான் நல்ல ஒரு ஸ்கோரிங்கை நீ வந்து அடிக்கலாம். சரிங்களா? எல்லாருக்குமே 60 மார்க்குக்கு ஆன்சர் தெரியும், இருந்தாலும் எல்லாரும் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுறது இல்லை. காரணம் என்னென்னா அந்த பதட்டம், பயம், இதுதான் அவனுக்கு வந்து மார்க் வந்து போக வச்சிடுது. அதனால் இதெல்லாம் நீ வந்து சுத்தமாக விட்டுரு. உனக்கு தான் ஒரு சீட்டு இருக்குது. சரியா? நீ கவலைப்படாமல் போய் எழுது. நீ கஷ்டப்படுற அளவுக்கு வேறு யாருமே இங்கே கஷ்டப்படல, அதை மட்டும் நீ யோசிச்சு பார்த்துக்கோ. சரியா? இந்த நேரத்தில் சில மாணவர்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க, சார் இவ்வளோ நல்லா வச்ச டெஸ்ட்லலாம் என்னால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியல சார், இந்த எக்ஸாமில் நான் எப்படி சார் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண போகிறேன், ரொம்ப பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பதட்டப்பட்டு இருப்பீங்க. ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, கருமேகம் இந்த பூமியில் எப்படி பாரபட்சம் பார்க்காம மழையை வந்து பொழிந்து தருகிறதோ அப்படி வந்து நல்லா படிக்கிற மாணவர்கள், நல்லா படிக்காத மாணவர்கள் அப்படின்னு சொல்லி எதையுமே பாரபட்சம் பார்க்காம, சரிங்களா, ஒரு சகோதரராக, ஒரு ஆசிரியராக, ஒரு தாய் தந்தையராக நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து உதவி செஞ்சுருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கிறது எல்லாமே வரும். சரிங்களா? கண்டிப்பாக வரும். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பண்ணுவீங்க. உங்கள் மேலே முழு நம்பிக்கையோடு போங்க. சரிங்களா? ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுக்க போகிற ஒரு ஆள் நீங்கள் தான். இப்போ கேட்டுட்ருக்கிறீங்க இல்லையா, நீங்கள் தான் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்க போகிறீங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண போகிறதும் நீங்கள் தான். சரிங்களா? கடைசியாக ஒரே ஒரு விஷயம் தான்ப்பா, எந்த பயமும் இல்லாமல் போய் எக்ஸாம் எழுதுங்க, அவ்வளோதான். நீங்கள் படிச்சிருக்கிறது தான் வரப்போகுது. சரிங்களா? கண்டிப்பாக நல்ல மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிவிடுவீங்க. சரிங்களா? உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை விட நாங்கள் அதிகமான நம்பிக்கை வச்சு காத்துட்ருக்குறோம். வென்று வாருங்கள் காவல் சிங்கங்களே. சரிங்களா? எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்டுப்பா. சூப்பராக எழுதிட்டு வரணும். சரிங்களா? நீங்கள் தான் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்க போகிறீங்க. சரிங்களா? நீங்கள் தான், உங்களில் யாரோ ஒருத்தவங்க தான் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்க போகிறீங்க. ஒருத்தவங்களில் 2-3 பேர் எடுக்கலாம், 4 பேர் எடுக்கலாம், கண்டிப்பாக எடுக்க போகிறீங்க. நீங்கள் படித்த கேள்வி எல்லாமே வரப்போகுது, டெஸ்ட் போட்டு பார்த்த எல்லா கேள்வியும் அங்கே வரப்போகுது. சரிங்களா? நிதானமாக எழுதிட்டு வாங்க, அவ்வளோதான் உங்களுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்க போகுது. சரிங்களா? எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்டுப்பா. எல்லாரும் எக்ஸாம் நல்லா பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? தேங்க்யூப்பா.